இந்த நேற்று கூட வன்னியர்களை பற்றி ஒரு வீடியோ, அது வன்னியர்கள் பற்றி ஒரு வீடியோவே கிடையாது. ஆனால் அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. இது திரௌபதி 2, திரௌபதி ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, மண்ணும் பொண்ணும், அது யாரோட எடுத்தது, யாரோட கனெக்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இதில் காடவராயன் ஒருத்தர் பேர் வருது, காடுவெட்டின்ற ஒரு பேர் வருது. ஸோ அதுக்கு ரிப்ளிகேட்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன். பேசிக்காக சொன்னேன், ரிப்ளிகேட்டாக இருக்க மாதிரின்னு நான் சொன்னேன். அது ஒரு பெரிய கொத்தமாக கண்டுபிடிச்சு திங்க் பண்ண மாட்டாங்க. இதான் சொல்கிறேன், இதனால தான் இது பக்கம் நான் போகிறதே இல்லை. இப்போ அப்புறம் என்ன கேட்குறீங்க, ப்ரோ இதை மட்டும் ஏன் ப்ரோ பேச மாட்டேறீங்கன்னு கேட்குறீங்க. இதே மாதிரி தான் நாளைக்கு இங்கேயும். ஸோ ஒரு சமூகத்தை பற்றியோ ஒரு சமூக அடையாளத்தை சான்ற விஷயத்த பேசும்போதும் இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, தப்பா புரிய வைக்கப்படுது. இப்போ வேற வேணா ஒருத்தர் இந்த வீடியோ லிங்க் அனுப்பி இங்கே பார்த்தியா இப்படி பேசுறான்டான்னு சொல்லி சொன்னா சொல்ற நபரை தான் நம்புறாங்களே தவிர இந்த வீடியோவில் இருக்க சாராம்சத்தை பிரிச்சு பார்க்க தெரியல. ஏன்ட்ட சொல்றாங்க, உனக்கு வரலாறு தெரியுமோ, அது எப்போ நடந்துச்சு, 14ஆம் நூற்றாண்டு நடந்துச்சு, காடுவெட்டி இப்போ தான் பிறந்தாரு. காடுவெட்டி அவர்கள் இப்போ இருந்தாங்க, அது 14ஆம் நூற்றாண்டில் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதா? அந்த வீடியோ டீகோட் பண்றது நான் தானே. நான் என்ன சொன்னேன், டிஸ்க்ளைமர்ல என்ன போட்டிருக்காங்க, ஹோசலர்கள்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த ஹோய்சலர்கள், அந்த வாயில் எனக்கு ப்ரொனன்சியேஷன் வரல, ஹோசலர்கள்னு ஒரு பேர் போட்டிருந்துச்சு. அந்த விஷயத்தை தழுவி தான் நாங்கள் எடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. அந்த ஹோசலர்களுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் தான் தொடர்பு இருக்குன்னு நம்ம சொன்னோம். இவங்க சம்பந்தமே இல்லாமல் வன்னியருக்கும் ஹோசலருக்கும் ஒரு முடிச்ச போட்டு, இங்கிருந்து விஜயநகர பேரரசுக்கும் முடிச்ச போட்டு, நீங்களா முடிச்சு போட்டுக்கிட்டா நான் என்ன பொறுப்பு? அதில் அவர் போட்டிருந்த டிஸ்க்ளைமரை வச்சு தான் நான் வீடியோ டிகோட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் வீடியோவை அந்த ட்ரெய்லரில் இருக்க விஷயங்களை வச்சு தான் டிகோட் பண்ணேன். எதுவுமே புரியாம அடிப்படை புரிதல் இல்லாம கமெண்ட் பண்ணிட்டு என்னைய சொல்றது தற்கூரி இவனுக்கு வரலாறு தெரியலன்னு. அப்போ அந்த டேரக்டர்கிட்ட போய் கேளுங்க, எதுக்கு அந்த பேரை போட்டிருந்தீங்க, அந்த பேரோட வரலாறு தேடும் போது ஏன் விஜயநகர பேரரசோட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்க. இப்போ விஜயநகர பேரரசை போய் கேள்வி கேளுங்க, என்கிட்ட வந்து கேள்விக்கிட்டு இவங்க புரியுதா எதுக்கு இவங்க எல்லாம் தொடாம போறேன்னு. இந்த மாதிரி தான் அது ஊறி போயிடுச்சு. அதாவது வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இப்பவுமே சொல்றேன், ஊறி போயிடுச்சு. பொதுவாக சிந்திக்க ஆரம்பிங்க. எல்லாரும் மனிதர்கள், சமூகம்லாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம். நாம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து இதெல்லாம் இருந்திருக்கோம். மன்னர்களே ஏகப்பட்ட குடியில் ஏகப்பட்ட மன்னர்கள் ஏகப்பட்ட நாடுகள்ல இருந்து பொண்ணு எடுத்து குடும்பம் நடத்திருக்காங்க. அவங்க எங்க நாட்டுக்காரன், எங்க தலைவன், எங்க முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறீங்க. ஆனா நீங்க கீழே சாதாரண மக்கள், சின்ன பாமர மக்கள், மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், நீங்க தான் சம்பந்தமே இல்லாமல் நாங்கள் ஆண்ட பரம்பரைன்றீங்க. இந்த ஆண்ட பரம்பரை கூட்டமே எல்லாருக்குள்ளேயும் மாற்றி மாற்றி திருமணம் பண்ணி நாட்டை காட்டி ஆண்டிருக்காங்க. எதுவுமே புரியாம அடிப்படை புரிதல் இல்லாம பேசுறவங்க இதுக்குத்தான் பல விஷயங்களையும் மதங்கள் சார்ந்து, மொழிகள் சார்ந்து, சாதிகள் சார்ந்து போகாம இருக்கிறதுக்கான காரணம். இன்னமும் அவங்க அதுல இருந்து வெளியே வரல. வெளியே வராதவன்ட்டு போய் இப்படி சிந்திக்க சொல்ல முடியும்? சிந்திக்கிறனாலே முதல்ல வெளியே சிந்திக்கிறனால தான் அவனே வெளியே வந்திருப்பான். ஸோ சிந்திக்காம மாட்டு மூலத்தனமா எங்க மதம் எங்க மொழி அப்படின்னு கட்டிட்டு சுத்துறான்ல, இவெல்லாம் டேஞ்சர். ஸோ இவங்கெல்லாம் இப்படி இருக்கனால தான் இங்க இவங்களை மேய்க்கிறதுக்கு தலைவர்கள் இருக்காங்க. அந்த தலைவர்களா சீட்டுக்கு காசு வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் இப்படியே இருக்கீங்கன்னு இப்ப புரியுதா? உங்களை இப்படியே இருக்க வச்சிருக்காங்க. நீங்களும் வெளியே வர மாட்டாங்க, அவங்களும் உங்களை வெளியே வரவிட மாட்டாங்க. இழிச்சுக்க பொழைச்சுக்க, சிம்பிள்.